மை டிவிக்கு ஆப்னு ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆப்பில் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாரு. இந்த ஆப் ரிலீஸ் ஆனதுல சில சர்ச்சைகள் புதுசாக இப்போ கிளம்பியிருக்கு. இந்த ஆப்பை வடிவமைத்தது பாஜகவினுடைய திருச்சி பகுதியினுடைய முக்கிய பிரமுகராக பார்க்கப்படக்கூடிய பாஜகவினுடைய பி டீம் தான் விஜய். தொடர்ந்து பாஜகவிற்காக தான் இவர் வேலை செய்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தோம். அவர் நடவடிக்கைகள், அவர் செயல்பாடுகள், இவர் நேரடியாக பிஜேபியின் பி டீம் இல்லை, இவருடைய பிஜேபியினுடைய மெயின் டீமே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சந்தேகங்கள் வந்து இன்னைக்கு உண்மையாகி கொண்டே வருகிறது. விஜய்க்கு இருப்பது திமுக எதிர்ப்பு மட்டும்தான். திமுக எதிர்ப்பை மட்டும் பேசுவதற்கு விஜய் தேவையில்லையே. தமிழ்நாட்டில் முதல் தலைமுறை வாக்காளர்களை விஜயை வைத்து பிரிக்கக்கூடிய வேலையை விஜய் வந்து ஒரு ஓட் ஸ்பாயிலராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய இந்த கவின்குமார் கொலை வழக்கு, இதை பத்தி பேச மாட்டேங்குது. வடப்புறம் அஜித்குமார் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னது அது ஒரு அரசியலா சொன்னார். ஏன் இந்த வீட்டுக்கு போல, கவினை பத்தி பேசல, ஏன் கவினுக்கு ஆறுதல் சொல்லல, ஏன் நேரடியாக போல? இது ரெண்டு சமூகத்துக்கு நடந்த பிரச்சனை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மை டிவிக்கு ஆப்னு ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆப்பில் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாரு. பனையூரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தில் வந்து இன்னைக்கு அந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் கூட இன்னைக்கு அதை இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஆப் ரிலீஸ் ஆனதில் சில சர்ச்சைகள் புதுசாக இப்போ கிளம்பியிருக்கு. அந்த ஆப்பை வடிவமைத்தது பாஜகவினுடைய திருச்சி பகுதியினுடைய முக்கிய பிரமுகராக பார்க்கப்படக்கூடிய சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நபர். இவர் யாருன்னு பார்க்குறப்ப சுப்பிரமணியன் முத்துசாமி அப்படின்ற ஒரு நபர். இவர் வந்து பாஜகவில் முக்கிய பிரமுகராக இருக்கிறார். பாஜக சார்பில் மணச்சநல்லூர் தொகுதியில் ஒரு முறையும், ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஒரு முறையும் வேட்பாளராக நின்றவர். பாஜகவினுடைய மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். மிக பெரும் கோடீஸ்வரர். சில கல்வி நிறுவனங்களையும் கூட நடத்தி வருவார். இவர் பற்றின இன்னொரு தகவல் என்னென்னா, பிரபல சாமியார், திருச்சியில் பரபரப்பாக பேசப்பட்ட பிரேமானந்தாவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் என்ற பெயரும் இவருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்டவர் தான் இந்த சுப்பிரமணியன். அவர் தான், அவருடைய நிறுவனம் தான் இன்னைக்கு இந்த டிவிகே மை ஆப் அப்படிங்கிற இந்த செயலியை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய செய்தி இல்லை. ஆரம்பத்திலிருந்து என்னை போன்றவர்கள் பலரும் நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, பாஜகவினுடைய பி டீம் தான் விஜய், தொடர்ந்து பாஜகவிற்காக தான் இவர் வேலை செய்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தோம். நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவர் நடவடிக்கைகள், அவர் செயல்பாடுகள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள், அதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கிற பொழுது இவர் நேரடியாக பிஜேபியின் பி டீம் இல்லை, இவருடைய பிஜேபியினுடைய மெயின் டீமே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சந்தேகங்கள் வந்து இன்றைக்கி உண்மையாகி கொண்டே வருகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கட்சி ஆரம்பித்து வீட்டை விட்டு வெளியே வராத விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பாஜகவினுடைய பின்புலத்தில் பாஜகவுக்கு ஏதாவது ஒரு வழியில் தொடர்பு உள்ள நபர்களாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, சிடி நிர்மல்குமார் வந்து பாஜகவில் மிக தீவிரமாக ஐடி விங்கில் பணியாற்றியவர். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சாகா பயிற்சிக்கே சென்றவர். அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதேபோல் வெங்கட்ராமன், அவரும் பாஜகவினுடைய மிக நெருக்கமாக தொடர்பில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அவர் இந்த கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறார். விஜயினுடைய ஆடிட்டராக இருக்கிறார், பர்சனல் ஆடிட்டராக இருக்கிறார். இன்னொரு நபர் இன்றைக்கி புதுசாக வந்து சேர்ந்திருக்கு, அருண்ராஜ் ஐஆர்எஸ். அவரும் பாஜகவிற்கு மிக நெருக்கமான நபராக இருக்கிறார். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி தாவேக்காவினுடைய முக்கிய தூண்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒய்பிரிவு பாஜகவினுடைய நெருக்கமாக இருக்கிறனால தான் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இந்த டிவிகேயினுடைய செயல்பாடுகளும் நிறைய சந்தேகத்திற்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினால் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி பற்றி எரிந்து கொண்டிருக்குது. எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி பெரும் போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. எதற்காக நடத்துகிறாங்க? பீகாரில் வரக்கூடிய இந்த வருட இறுதிக்குள் வரக்கூடிய பீகாருடைய சட்டமன்ற தேர்தலில் சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம், அதை இங்கிலீஷில் எஸ்ஐஆர் அப்படின்றாங்க. அந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன நடைமுறை அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு தேர்தல் வருகிற பொழுதும் தேர்தல் ஆணையம் வாக்காளருடைய பெயர் நீக்கம், சேர்ப்பு, இந்த மாதிரியான முகாம்கள் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தொடர்ந்து 3-4 கட்டமாக வாக்காளர் பெயரில் உள்ள பெயர்களை திருத்தம் பண்ணுறது, நீக்கம் பண்ணுறது, இடத்தை சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இது அந்த மாதிரியான
திருத்தம் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா 2003க்கு பிறகு பிறந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் கூட ஒரு 11 ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பித்தால்தான் நீங்கள் இந்த முறை தேர்தலில் வாக்களிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. இதுதான் பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. அதாவது 11 ஆவணங்களில் அவங்க முக்கியமாக கேட்கப்படக்கூடிய ஆவணம் என்னென்னா, அவங்க 2 பேருடைய பெற்றோர்களுடைய அந்த ப்ரூஃப், ஐடென்டிஃபை ப்ரூஃப், பெர்த் சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க. இல்லைனா பள்ளிக்கூடம் கல்லூரியில் படிக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க. இல்லைனா வந்து ஒரு ஒரு இங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தால் அந்த எம்ப்ளாயிஸுடைய சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க. இதில் முக்கியமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஆவணங்கள் தான் இப்போ எல்லாருக்கும் பேசுபொருள் விவாதமாக இருக்குது. ஆதார் கார்டை அவர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையில் அடையாள அட்டையாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், டிரைவிங் லைசன்ஸை எடுத்துக்கொள்ள மாட்டோம், ரேஷன் கார்டை எடுத்துக்கொள்ள மாட்டோங்கிற மாதிரியான நீதிமன்றத்திலேயே வந்து தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது. நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது. இவ்வளோ ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து தேர்தலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு முகாம் நடத்துகிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இது இந்தியா முழுவதும் நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்தியா முழுவதும் இந்த எஸ்ஐஆர் நாங்கள் அமுல்படுத்த போகிறோம். இந்தியா முழுவதும்னா அடுத்த வருடம் 5 மாநில தேர்தல் வரப்போகுது. இந்த 5 மாநிலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஃபஸ்ட்டும் வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரியான 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற போகுது. இந்த 5 மாநிலங்களையும் இந்த எஸ்ஐஆர் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ பீகாரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இதனால் ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை இழந்திருக்கிறார்கள். நீதிமன்றம் கேட்குது, நீங்கள் ஒருத்தர் ஓட்டளிக்கலைன்னா அவர் இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்க முடியாது, அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தான்னு அந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டு அந்த வழக்கை இந்த மாத இறுதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நீதிமன்றம். இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக நாட்டில் பேசப்படுது. வாக்களிக்கக்கூடிய உரிமையிலே இன்றைக்கி இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. இது என்னென்னா, பீகாரை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய தேர்தலில் பாஜகவிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அதனால் அங்கே வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்து பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 முதல் 50 லட்சம் புதிய வாக்காளர்கள், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய வாக்காளர்களை இங்கே சேர்க்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இதை எடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக, சமாஜ்வாடி கட்சி அப்படின்னு எல்லா கட்சிகளுமே இந்த பெரிய அளவில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. விஜய் இதுவரை இதை பற்றி வாயே திறக்கலை. அப்போ விஜய் மீது தொடர்ந்து சந்தேகங்கள் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜயை சொல்லலாம். விஜய்க்கு இருப்பது திமுக எதிர்ப்பு மட்டும்தான். இப்போ திமுக எதிர்ப்பை மட்டும் பேசுவதற்கு விஜய் தேவையில்லையே. திமுக எதிர்ப்பை பேசுவதற்கு இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, நாம் தமிழர் கட்சி, பல கட்சிகள் திமுகவை எதிர்த்து மட்டும் அரசியல் செய்கிறாங்க. அதில் ஒரு சில கட்சிகள் மற்ற விஷயங்களையும் பேசுகிறாங்க. ஆனால் விஜயினுடைய நோக்கம் முழுவதுமாக திமுக எதிர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம சொல்கிறோம். விஜயை வந்து பிஜேபி இயக்குகிறது. அது ஏன் விஜய் பிஜேபி இயக்குகிறது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அவர்களுக்கு ஃபேவரான இருக்க மாநிலங்களில் நேரடியாக தேர்தலை சந்திப்பாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் இல்லாத மாநிலங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதலில் வலுவான கூட்டணி உள்ள கட்சிகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. அப்புறம் இவர்கள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவாங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இவர்களே விழுங்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் நடைமுறையில் பல மாநிலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பீகாரில் கூட இந்த மாதிரியான ஒரு முறை நடந்தது. போன முறை பீகார் தேர்தல் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் வந்து தனியாக நிற்க வச்சு அவர் ஒரு 4% ஓட்டை வாங்கி பிரித்து விட்றாரு. இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு நடிகர் யாராவது இறக்குவாங்க. ரஜினிகாந்த் இருக்க ட்ரை பண்ணாங்க, போன முறை கமலஹாசன் இருக்க ட்ரை பண்ணாங்க. இந்த ஒவ்வொரு முறையும் இறக்கி, அதாவது பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போய்விடக்கூடாது. அப்போ இந்த உடையில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஓட் ஸ்பாய்லரை யூபியில் வச்சுருப்பாங்க. இப்படி நம்ம மாயாவதி, அப்புறம் அசாருதீன் ஒவைசி, இந்த மாதிரியான ஆட்களை ஊபியில் வச்சு இஸ்லாமியர் வாக்குகள், தலித் வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க. தமிழ்நாட்டில் முதல் தலைமுறை வாக்காளர்களை விஜயை வைத்து பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. விஜய் வந்து ஒரு ஓட் ஸ்பாய்லராக இருக்கிறாருங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்க்குறோம், விஜய்க்கு 8 முதல் 10%, அதிகபட்சம் 10% தான் வாங்க முடியும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் சொன்னாலும் கூட, இந்த 10% வாங்கி வைத்துக்கொண்டு விஜய் மட்டும் கூட தனியாக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது விஜய்க்கும் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராமுங்கிற ஒரு அஜெண்டாவை வச்சுருக்கிறாங்க. ஒரு மாதம் வந்து ஒரு நிகழ்ச்சி, இன்னொரு மாதம் ஒரு நிகழ்ச்சி. இப்போ மதுரையில் நாங்கள் மாநாடு போட போகிறோம், மதுரையில் அதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய அந்த கவின்குமார் கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடே இன்றைக்கி பெரும் பேசு பொருளாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்குது. இதை பற்றி பேச மாட்டேங்கிறார். மடப்புறம் அஜித்குமார் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னது ஏன்? அன்னைக்கு அஜித்குமாரை போலீஸ் லாக்கப் டெத்தில் இறந்ததுனால
அரசாங்கத்தை எதிர்த்து இது அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அஜித்குமார் வீட்டுக்கு நேரடியாக போய் அது ஒரு அரசியலாக பண்ணார். ஏன் இந்த வீட்டுக்கு போகல? ஏன் இந்த இறந்து போன கவினை பற்றி பேசலை? ஏன் கவினுக்கு ஆறுதல் சொல்லலை? ஏன் நேரடியாக போகல? ஏன் இந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட இதை பற்றி ஏன் பேசலை? அப்போனா 2 தரப்பு வாக்குகளும் உங்களை வந்து செஞ்சு போயிடும். இது வாக்கு அரசியல். இது நேரடியாக அரசாங்கம் தலையீடு இல்லை இந்த பிரச்சனையில். இது ஒரு காதல் பிரச்சனை, இது 2 சமூகத்துக்கு நடந்த பிரச்சனை அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஓட்டை கெயின் பண்ண முடியாது, ஓட்டை அறுவடை பண்ண முடியாது. இது என்ன அரசியல் உங்களுக்கு? 2 கட்சிகளுக்கு மாற்றம் தான் நீங்கள் வர்றீங்க. ஒரு புது மாற்றத்தை தானே அவங்களை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அவர்களை விட நீங்கள் பின்னோக்கியில் இருக்கீங்க. அப்போ விஜயினுடைய செயல்பாடுகள், விஜயினுடைய அந்த அரசியல் போக்குகள்லாம் பார்க்குறப்ப தேர்தல் முடிந்த பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக சினிமாவில் தான் அடுத்த படத்துக்கு நடிக்க போகிறாருங்கிறது தான் நமக்கு வந்து தெரியுது. அவருடைய செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமான பிரச்சனைகள், மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா இன்றைக்கி பழி போய்கிட்டு இருக்குது. இதை பற்றி எதையுமே பேச மாட்டேன், எதுக்குமே ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன், எதுக்குமே போராட்டம் பண்ண மாட்டேன், எப்போயாவது ஒரு அறிக்கை கொடுப்பேன், எப்போயாவது ஒரு வீட்டு விட்டு வெளியே வருவேன், ஆனால் நான் தான் நேரடியாக முதலமைச்சராகன்றார். இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. 67, 67, 77 அது வந்து ரிப்பீட் ஆக போகுது 26 அப்படிங்கிறாரு. முதல்ல 67, 77ங்கிறதே முதல்ல விஜய்க்கு என்னங்கிறதே நமக்கு புரியலை. 67 வந்து அண்ணா வந்து முதல் முறையாக ஆட்சிக்கு வருகிற பொழுது அண்ணா 20 வருடம் தொடர்ந்து பயணம் பண்ணுறாரு அரசியல் கட்சியில். முதல் நாள் மேக்கப்பை கழிச்சிட்டு அடுத்த நாள் முதலமைச்சர் ஆகலை. பெரியாரோடு இருக்கிறார், பெரியாரோடு பயணப்படுகிறார், பெரியாரோடு முரண்படுகிறார், பெரியாரை எதிர்த்து திருப்பி கட்சியாக திமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்கிறார், தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கிறார். எத்தனை மேடைகள், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை நடைகள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை வழக்குகள், இப்படி ஒரு 20 வருட பயணத்திற்கு பிறகு தான் அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு. ஆனால் எம்ஜிஆர் 77 எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட 10 வருடம் திமுகவில் பயணம் பண்ணுறார். திமுகவில் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், பொருளாளராக இருக்கிறார். அப்புறம் அங்கே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக 71 கட்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கிறார். 77 ஆட்சி ஆரம்பிக்கிறார். அதிமுக கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஆட்சியை பிடிச்சார். உங்களை மாதிரி பனையூர் விட்டு வெளியில் வராமல் படுத்துக்கிட்டே கிடந்து அடுத்த நாள் ஆட்சியை எப்பெல்லாம் பிடிக்கணும்னு ஆசைப்படலை. அவங்க களத்தில் இருந்தாங்க, போராடினாங்க, அதுக்காக பாடுபட்டாங்க, அதுக்காக செயல்பட்டாங்க. அதுக்கு அண்ணாவுக்கு 20 வருஷம் தேவைப்பட்டது, எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 15 வருஷம் தேவைப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு தெரியாமல் 67 திரும்பி வரப்போகுது, 77 திரும்பி வரப்போகுதுன்னு நீங்கள் சொல்கிற உங்களுக்கும் அந்த 67னா என்னங்கிறதுக்கு தெரியல. அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நண்பிகளுக்கும் என்னங்கிறது தெரியல. உங்கள் அரசியல் எதை நோக்கி போகுதுங்கிறதும் தெரியல. உண்மையிலேயே உங்களை பார்த்தா வருத்தமாக தான் இருக்குது. அப்போ விஜய் அரசியலுங்கிறது ஒரு நிலையில்லாத ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுது. 26 தேர்தலுங்கிறது விஜய் தொடர்ந்து சினிமாவில் பயணப்பட போகிறாரா, அரசியல் பயணப்பட போகிறாராங்கிறது மக்கள் கண்டிப்பாக தீர்மானிப்பார்கள். நன்றி, வணக்கம்.